வணக்கம் நண்பர்களே. நம்ம தச்சுக்கிட்டு இருக்கும்போது தையல் மிஷினில் அடிக்கடி ஊசி உடையிறது, நூல் அடிக்கடி ரொம்பவே கட் ஆகிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றது சகஜம். அதுக்காக மெக்கானிக்கை தேட வேண்டிய அவசியம் இல்லை. இதை நாமளே எப்படி வீட்டில் இருந்து சரி பண்ணலாம் அப்படின்றத நான் அந்த வீடியோவில் சொல்லித்தரேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க உடஞ்ச ஊசியை. இதை நான் தச்சுக்கிட்டு இருக்கும்போது நண்பர் தச்சுக்கிட்டு இருக்கும்போது உடஞ்ச ஊசி தான். அவர் இந்த மிஷின் எப்படி இந்த பிரச்சனை சரி பண்ணணும் அப்படின்னு கேட்டார். பாருங்கள் வீடியோவை. அந்த செட்டில் ஓரமாக ஒரு சின்ன ராடு வரும், பெண்டான ராடு. அந்த ராடை லைட்டாக ஷேக் பண்ணும்போது நேர் ஆப்போசிட்டில் இன்னொரு ஷேக் ஆகும். பாருங்கள், நான் அம்புக்குறி போட்டு காட்டுறேன். இது 2 ஸ்க்ரூவை கழட்டுங்க. கழட்டி எடுத்துட்டிங்கன்னா இது போல் பொசிஷன் வரும். இப்போ நான் ஷேக் பண்ணும்போது ஆப்போசிட்டில் ஷேக் ஆகுது பார்த்தீங்களா? இந்த பிரச்சனை இருக்கும்போது ஊசி கண்டிப்பாக உடையும். அந்த பாட்டோட தேய்மானம் தான் அதுக்கு காரணம். ஸோ அந்த தேய்மானமான பாட்டை எப்படி நம்ம மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அந்த பாட்டை இன்னும் நல்லா ஜூம் பண்ணி நான் காட்டுறேன் பாருங்கள். இதைத்தான் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம வேறு ஒரு பாட்டு இதுக்காக நம்ம போட போகிறோம். ஷேக் ஆகுது, தெரியுது பாருங்கள் உங்களுக்கு. ஓகே கைஸ், வாங்க. இதுக்கு நீங்கள் 15ஆம் நம்பர் ஸ்பேனர் ஒன்று எடுத்துக்கோங்க. 15 இல்லை 14 2 தான் அந்த இடத்துல வரும், வேறு எதுவும் வர சான்ஸ் இல்லை. லைட்டாக லூஸ் பண்ணிவிட்டு 11 இல்லை 12 தான் அந்த போல்டுக்கு வரும். அந்த நட்டை லைட்டாக கழட்டுங்க. நான் எங்கே கழட்டுறேன்னு பாருங்கள். இது கழட்டும் போது வீல் மூவ் ஆகும். வீலை நல்லா பிடிச்சிக்கிட்டு அது கழட்டுங்க. வீடியோவை பார்த்துக்கிட்டே இருங்க. இந்த பார்ட்டை கழட்டி எடுத்துருங்க. எடுத்த பின்னாடி இப்போ நீங்கள் பாருங்க, இந்த கிராஸ் கோடு போட்ட இந்த பகுதியோட தேய்மானம் தான் நூல் அடிக்கடி கட் ஆகிறதுக்கும் இந்த ஊசி உடையிறதுக்கும் காரணம். ஸோ இதைத்தான் நம்ம மாற்ற போகிறோம். இதுக்கு நான் வேறு ஒரு பார்ட் வாங்கி வச்சுருக்கேன். இதை கடையில் கேட்டாலே 80 ரூபா சொல்கிறாங்க. இதை நீங்கள் வாங்கிக்கலாம். எப்படி கழட்டி மாற்றுறது அப்படின்றத நீங்கள் வீடியோவில் விஷுவலில் பாருங்கள். இது நம்ம அதிகம் தேய்மானமாக பராமரிக்கணும் அப்படின்னா இதுக்கு டெய்லி நீங்கள் தைக்கிறதுக்கு முன்னாடி ஆயில் அப்ளை பண்ணிங்கன்னா இது தேய்மானமாகாது. இந்த பிரச்சனை சீக்கிரம் வராது. பாருங்கள் எப்படி கழட்டுறேன்னா, அதில் ஒரு ஆணி இருந்துச்சு, அதை தட்டி எடுத்துட்டேன். இப்போ அந்த பார்ட்டு கலண்டுருச்சு.
இப்போ கலட்டி எடுத்துட்டீங்க. இப்போது வேறு ஒன்று நான் வாங்கினதை காட்டுறேன். இதில் அடியில் ஸ்க்ரூ வச்சுருக்காங்க. ஸோ நம்ம அந்த தட்டி கீழே போட்ட அந்த ஆணி தேவையில்லை. இதுக்கு இந்த ஸ்க்ரூவை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இதை மாட்டுங்க. நான் எப்படி மாட்டுறதை நான் காட்டுறேன், பாருங்கள் விஷுவலில். கொஞ்சம் மைனூட்டான வேலை அது, பொறுமையாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் அது புரியும். பாதியிலே ஸ்கிப் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ பார்த்ததுக்கான அர்த்தம் இல்லை. ரொம்ப கனமான ஒரு பொருளை வச்சு தட்டாதீங்க, கொஞ்சம் லைட் வெயிட்டான பொருளை வச்சு தட்டுங்க. ஏன்னா அந்த பார்ட் வந்து கொஞ்சம் லேசான ஒரு மெட்டீரியலில் செஞ்சது, படக்குன்னு உடைய சான்சஸ் இருக்குது. ஷேக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஆட்டமாக இருந்துச்சுன்னா லைட்டாக தட்டுங்க, கரெக்டாக உட்காந்து. இப்போ அந்த ஸ்க்ரூ, அவங்க கொடுத்துருக்க அந்த ஸ்க்ரூவை கைனால் மாட்ட முடியாது, ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணி மாட்டுங்க. தொடர்ந்து வீடியோ பாருங்கள். நான் அந்த பார்ட் ஒவ்வொன்றையும் நான் எப்படி மாட்டுறேன் அப்படின்றத கவனமாக பாருங்கள். இப்போ நீங்கள் டைட் பண்ணிக்கிட்டு இருக்க ஒவ்வொரு பார்ட்டுமே இந்த ஸ்க்ரூ போல்ட்டை நல்லா டைட் பண்ணுங்கள். டைட் பண்ணிவிட்டு இந்த பார்ட்ஸ் எல்லாமே மூவ் ஆகிற பார்ட்ஸு. ஸோ வந்து ஓவர் டைட் கொடுக்கக்கூடாது, ஒரு நார்மல் டைட் இருக்கணும். அதிகமாக டக்குன்னு லூஸ் ஆகாத அளவுக்கு அந்த போல்ட்டை வந்து கரெக்டாக டைட் பண்ணிடுங்க. இப்படி இந்த பார்ட்டில் லைட்டாக ஒரு நூல் அளவு ஷேக் இருக்கணும். இப்போ நீங்கள் மாட்டுற அந்த போல்ட் வந்து கரெக்டாக மாட்டிட்டு, இப்போ செகண்ட் மாட்டுற இந்த நட்டு மட்டும் தான் நீங்கள் அதிக டைட் ஏற்றணும். ஓகே, இப்போ வந்து இந்த பார்ட் வந்து நம்ம புதுசாக மாற்றிருக்கிறதுனால கொஞ்சம் டைட்டாக இருக்கும். ஸோ ஆயில் அப்ளை பண்ணுங்கள். ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மற்ற பாட்டெல்லாம் மாட்டிட்டு தென் வந்து இப்போ நான் மாட்டி முடித்ததுக்கப்புறம் அந்த பழைய இந்த தேய்மானமான பொருள் ஷேக் ஆனிச்சில்ல, அது மாதிரி இப்போ மாற்றிருக்கோம். ஷேக் ஆகுதா இல்லையா அப்படின்னு பாருங்கள். நல்லா காட்டுறேன் பாருங்கள். இப்போ என்ன தான் நீங்கள் அசைச்சு பார்த்தாலும் கீழே ஷேக் ஆக சான்ஸ் இல்லை, ஏன்னா அந்த பொருள் மாற்றிட்டோம் நம்ம. நல்லா கூர்ந்து பாருங்கள், ஒரு சின்ன ஆட்டம் கூட இருக்காது. சின்னதாங்க, ஏதாவது ஒரு பொருள் தேய்மானமானால் தான் இந்த மாதிரி ஊசி உடையிறது, நூலாக்குறதுன்ற பிரச்சனைகள்லாம் வரும். அது எதுன்னு நம்ம கண்டுபிடிச்சி மாற்ற தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இது சாதாரண ஒரு விஷயந்தான்.
இதை கரெக்டான பொசிஷனில் வச்சு மாட்டிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க இது எவ்வளோ சிம்பிளான ஒரு விஷயம் அப்படின்ட்டு. ஸோ இதை நீங்களே ஈஸியாக சரி பண்ணலாம். கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான். ஏன்னா அந்த வேலையெல்லாம் தெரியாததுக்கு முன்னாடி நான் மெக்கானிக் தேடி எவ்வளோ அலைஞ்சேன் கஷ்டப்பட்டேன்றது எனக்கு தான் தெரியும். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ மறக்காமல் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்ட்ஸில் கண்டிப்பாக தெரியுங்க. என்னோடய குறைகளை நான் சரி பண்ணிக்கிறேன். ஓகே, பாய்.